சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் என் பேச்சை கேட்டு போவீங்க அப்படின்னு நினைச்சேன். இப்போ எல்லாருமே கிளம்புறீங்க, தயவு செஞ்சு எல்லாம் வந்து உட்காருங்க. இருக்கட்டும், வாங்க எல்லாம் வந்து உட்காருங்க. அவங்க இருக்கையில் கொஞ்சம் அமர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி. விழாவிற்கு வருகை இருந்த அனைவருக்கும் எனது முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமிகள் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் நெறிமான் மற்றும் அண்ணன் அரப்பா அவர்கள், முதலியார் அவர்கள், என்ஆர் நடராஜன் அவர்கள், எம்கேஎஸ் அவர்கள் மற்றும் விஆர்ஜி பாஸ்கர் அவர்கள், பத்திரிகை அனைத்தையும் நான் சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான். இப்போ இருக்கிறவங்களும் இப்போ கலந்துருவீங்க. இப்போ அதனால நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் இப்போ இந்த இயக்கம் ஆரம்பிச்சது, இந்த சங்கம் ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் அது என்னங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு வந்து உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. மேடையில் இருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க. உட்கார்ந்தாதான் என்னால பேச முடியும். என்னால மேடையில் இருக்கும் அனைவரும் அமரும்படி உட்காருங்க, எல்லாருமே உட்காருங்க. மேடையில் இருக்க அனைவரும் தலைவரை பேச செய்யுங்கள். கூட்டம் களைய வேண்டாம், நல்லா உட்கார்ந்து பழக வேண்டும். இன்னைக்கு அதான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடும். பல பட்ட பேரில் நம்ம தமிழ்நாடு பூரா பரவி இருக்கிறோம். இந்த மாநாடோட கான்செப்டே அதுதான். இப்போ எனக்கு வந்துட்டு மேடையில் வந்துட்டு இப்போ மேடை பேச்சு, அதாவது இந்த மேடையில் வந்து நடைமுறையாக தமிழை பேசுகிறது அப்படிங்கிறது என்கிட்ட இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட கேஷுவலில் நான் பேசுகிறேன். நான் அதுக்கான பழக்கங்கள் எனக்கு வரல. இப்போ பல பட்ட பேரில் இங்கே தமிழ்நாடு பூரா நம்ம எடுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ முதலியாருங்கிற பேரில் வந்துட்டு இப்போ இங்கே வட மாவட்டங்களில் முதலியார், நாயக்கர், பிள்ளை, வேளாளர் பல பேர்லாம் அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்குளத்தூருங்கிற போர்வையில் அகமுடையர் ஒரு இது, தேவர், பிள்ளை, சேர்வை, இப்படி எல்லாமே இருக்கிறோம். இது எல்லாம் இப்போ நம்ம வந்து பட்ட பேர்லேயே இப்படி மறைஞ்சி இருந்து நம்ம அகமுடையருங்கிறத மறந்துட்டோம். இப்போ இங்கே நீங்கள் ராமநாடு சைடு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நான் சேருவேன் அந்த ஒரு வார்த்தை தான் பேசுகிறீங்களே ஒழிய அதுக்கப்புறம் தான் அகமுடையருங்கிறதே வர்றீங்க. நீங்கள் இப்போ முதல்ல வந்துட்டு நம்ம சேர்வதான், நம்ம தேவர் தான், நம்ம பிள்ளை தான், நம்ம முதலியார் தான், நம்ம நாயக்கர் தான், அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அது பட்டங்களாகவே இருக்கட்டும். பட்டங்களை பின்னாடி போட்டுவோம். நம்ம முன்னாடி அகமுடையருங்கிறத கொண்டு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையாக நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ அந்த மாநாட்டோட நோக்கமே அதுதான். பட்டங்களை திறந்து அகமுடையராக ஒன்றிடுவோம் அப்படிங்கிறது தான். இவ்வளோ நாள் வந்துட்டு வட மாவட்டமும் தென் மாவட்டமும் சேராத காரணம் என்ன அப்படின்னா இந்த பட்டங்கள் தான் ஒரு மெயினான காரணம். இப்போ அந்த பக்கம் இருக்கிற முதலியாரை வந்துட்டு நம்ம வந்துட்டு யாருமே அகமுடையருங்கிறத ஏற்றுக்கல. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இப்போ அவங்க வந்து முதலியார், அவங்க வந்து துருவ வேளாளர், அவங்க வந்து வேறு இனம், வேறு கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம மறக்கிறதுக்கு தான் இப்போ இங்கே நம்ம இந்த இதை கூடி இருக்கிறோம். இப்போ இல்லை அவங்க முதலியார் கிடையாது, அவங்க அகமுடையர், அவங்க நாயக்கர் கிடையாது, அவங்க அகமுடையர், நாங்கள் சேர்வை கிடையாது, நாங்கள் அகமுடையர், நாங்கள் தேவர் கிடையாது, நாங்கள் அகமுடையர், நாங்கள் பிள்ளை கிடையாது, அகமுடையர். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் இந்த மாநாடு, இந்த கூட்டம். அதாவது நம்ம வந்துட்டு இப்போ இன்னும் நம்ம வந்துட்டு இப்போ அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% நம்ம இருக்கிறோம். டோட்டலாக 1 கோடி பேருக்கு மேலே இருக்கிறோம். 20% எப்போ தான் நம்ம இருக்கிறோம். பட் ஆனால் வெளியில் தெரியல. காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த பகுதி பூரா நம்ம வந்து பட்டங்களில் ஒழிஞ்சிட்டோம். அந்த பகுதியெல்லாம் பட்டங்களில் ஒழிஞ்சிட்டாங்க, வட பகுதியெல்லாம். ஸோ இப்போ இதனாலேயே நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம தெரியாமல் இருக்கிறோம். ரெண்டாவது விஷயம் முக்குளத்தோருங்கிற போர்வைக்குள்ள போய் நம்ம உட்காந்துட்டோம். முக்குளத்தோருங்கிற போர்வையில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம எதையும் அனுபவிக்கவும் விடலாம் மற்றவங்க. இப்போ அதுலேருந்து நம்ம முதல்ல வெளியில் வரணும். நம்ம வெளியில் வந்து அது மட்டும்தான் அகமுடையராக வாழ முடியும். அதாவது முக்குளத்தோரில் 75% நம்ம இருக்கிறோம். இந்த 75%லையும் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம வந்து அவர்களுக்கு வந்து உதவிகளாகவே இருப்போம், உதவி புரியவர்களாக இருப்போம். என்னைக்குமே அவர்கள் நமக்கு
நண்பர்கள் தான். அதில் வந்து மாற்றமே கிடையாது. நண்பர்களாகவே நாம் தொடருவோம், அதில் மாற்றம் இல்லை. அகமுடையவர்களாக நாம் வெளியே வந்து விடுவோம். அகமுடையவர்களுக்கு என்று இனிமேல் தனியாக நம்ம ஒன்று கொண்டு போயிடுவோம். ஏன்னா இப்போ அரசாங்கத்தில் நம்மளும் எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டோம். அதாவது முக்குளத்தோறும் இன்னைக்கு எந்த அமைச்சர் இருக்காங்க, மொத்தம் வந்து எல்லா கட்சியிலையும் சேர்த்தீங்க அப்படின்னா 6 எம்எல்ஏ 7 எம்எல்ஏ இருக்கும் தமிழ்நாட்டில், அனைத்து கட்சியிலையும் சேர்த்தாலே. அப்போ எங்கே போனோம்? இப்போ 20% அகமுடையவர்கள் வாங்குறோம். இடஒதுக்கீடு கொடுக்கட்டும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 234 தொகுதி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2-4 கிட்டத்தட்ட 60 பேர் நம்ம வரணும். அந்த இடத்துல 60 எம்எல்ஏ சாலிடாக கொடுக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்னு கொடுத்தா 10 அமைச்சர் நம்ம இருப்போம், அகமுடையர் மட்டும் தமிழ்நாட்டில். ஆக நம்ம அமைச்சருங்கிற கணக்கே நம்ம கொண்டு வரல. இப்போ அதாவது இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு அகமுடையர்னு ஒரு இனம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அந்த சூழலை கொண்டாந்தது யார்? அது இப்ப அந்த சூழலுங்கிறத நம்ம மாத்தணும் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல ஒற்றுமையா இருக்கணும். பட்டங்களை திறந்து அகமுடையரா வந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களுக்கு நம்ம வர முடியும். அரசாங்கம் நம்மளை பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வருவோம். இப்போ அதாவது இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து வன்னியர்கள்னு வச்சுட்டு அவங்க ஒரு பெரிய இயக்கம் நடத்துகிறாங்க. அவங்களுக்குன்னு இன்னைக்கு பல பதவிகள், பல அமைச்சர்கள், பல இதில் அவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் அவங்க பலமாக இருக்காங்க. அது காரணம் ஒற்றுமை. ஆனால் அவங்கள காட்டிலும் அதிகமாக வாழ்கிற நாம் அகமுடையர்கள். அவர்கள் வந்து ஒரு பதவி தான், வடமாவட்டம் மட்டும்தான் அகமுடையர்கள். நாம் வந்து தமிழகம் பூரா பரவி இருக்கிறோம். தமிழகம் பூரா பரவி இருக்கிற அகமுடையர்கள் வெளியில தெரியல. அது காரணம் நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லை. இப்போ இந்த விஷயங்களை கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாம் கிளம்பி போயிட்டீங்க. உங்களுக்கு என்ன நான் சொல்றது? நான் உங்களுக்காக எவ்வளோ சிரமப்பட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அங்கே 6 மாசமா ஓய்வு வச்சல் இல்லாமல் இப்போ எங்கள் ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் பழகிறாங்க. அழகி தமிழ்நாடு பூரா, அதாவது கிட்டத்தட்ட 82 ஆண்டுகள். 1932 ராம்நாட்டில் கடைசியாக நடந்தது மாநாடு. இங்கே உள்ள உமாமகேஸ்வரன் பிள்ளை, அதுவும் தஞ்சாவூர்கார் தான் அதை பண்ணது. அவரோட தலைமையில் அங்கே மாநாடு நடந்துச்சு. அதற்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு இப்போ நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழக தலைமை அகமுடையர் சங்கம் ஏற்பாடு பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள எடுத்து கொடுத்துருவாங்க, பஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அரசியல் கட்சிகள்லாம் எங்களை கூப்பிடுவாங்க, அவங்க பஸ் கொடுத்துருவாங்க, வேன் கொடுத்துருவாங்க அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. உணர்வுள்ள அகமுடையர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்க, பணத்திற்கான ஆள் நீங்கள் கிடையாது அப்படின்னு அதுக்கு நீங்கள் லட்சம் பேர் இந்த இடத்துல கூட்டிட்டீங்க. அதாவது அகமுடைய உணர்வு உள்ளவா அப்படிங்கிறத காமிக்கிறது தான் இந்த லட்சம் பேர் இன்னைக்கு கூண்டின இந்த இடத்துல. பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் கூட ஒரு மாதிரி தோன்று இருந்தேன். நான் இப்போ என்னை வந்து நல்லா ஊக்கப்படுத்திட்டீங்க. நிச்சயமா அகமுடையர்களை ஒரு பலமான இடத்துக்கு கொண்டு வந்தாங்கிறத கண்டிப்பாக உறுதி கூறுறேன். எனக்கு பின்னாடி நிறைய பேச வேண்டியது இருக்கிறதுனால இப்போ அவங்கள பேச சொல்லிடுறேன். நான் என்னோட உரையை சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அடுத்த மாநாடு திருவண்ணாமலையில் இன்னொரு குறைச்சலாம் 5 லட்சம் பேர் அந்த இடத்துல கூடுறோம். நம்ம சேரம் தேவர் பிள்ளை எல்லாம் எங்கள் முதலியாரோட கலக்கணும் ஒன்றா. அந்த இடத்துல பட்டங்கள்லாம் தூக்கி போட்டு வந்து அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றிகளையும் சொல்லி இப்போ இதையெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வந்தது ஸ்ரீபை செந்தில் மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை அவங்க நடத்தி கொடுத்தது. அதாவது உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததுங்கிறதுக்கு வந்துட்டு தலைமை பொறுப்பு தான். நான் ஒழிய இதையெல்லாம் நடத்தி கொடுத்தது கார்த்தி, கதிரேசன், கார்த்தி, அதாவது இது இளைஞரணி அமைப்பாளர் கண்டாபாணி மற்றும் அதாவது எல்லாரும் கை தூக்குங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் இப்போ கை தூங்க. இவங்க எல்லாம் தான் இப்போ இந்த மாநாடை கூட்டினாங்க. இவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதலை உங்கள் சார்பாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்போ மற்ற அடுத்தவங்க பேசுறதுனால இப்போ அவங்களுக்கான ஒரு வழியை கொடுத்துட்டு இப்போ நீங்களாம் அமைதியாக இருந்து கேட்டுட்டு இந்த அண்ணா கலையரங்கத்தில் உங்களுக்காக உணவு ஏற்பாடு பண்ண முடியிருக்குது, அதை சாப்பிட்டுட்டு போகணும்னு தலைமையாக கேட்டுக்கிறேன். தயவு செய்து அமைதியாக உட்கார்ந்து இருந்து மற்றவர்களுக்கு பேசுவதையும் கருத்துக்களை கொஞ்சம் கேட்டுக்கிறேன். உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.